அனைவருக்கும் வணக்கம். ப்ரோமோ 3ல வந்த கண்ணாடி இப்போ லைவ்ல வந்து போயிட்டு இருக்குங்க. வினுசா வந்து வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. அர்ச்சனாவை கிழிச்சு விட்டாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து உண்மையாலுமே எனக்கு வந்து ஆதரவா பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்மால வந்து அவங்க போடுறாங்க. அப்போ வந்து நிக்சன் வந்து ஆணவ திமிரா பேசுறான். உனக்கு வேற தெரியும் இந்த மாதிரி அவன் என்னை பேசினது வெளியே எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஆயிருக்கு, நான் இந்த அளவுக்கு வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நீ உள்ள ஒயிட் கார்டாக வர்ற. ஆனால் அந்த பிளாஸ்மா முன்னாடி அவன் அவ்வளோ தூரம் வந்து ஏதாலும் ஆமா நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி பேசின வந்து இப்படி அப்படின்னு சொல்கிறான். நீ அந்த இடத்துல எந்திரிச்சு நின்று அவனை வந்து நீ மன்னிப்பு கேட்க வச்சிருக்கணும். ஆனால் நீ மன்னிப்பு கேட்க வைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு செக்கு. இந்த செக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட பதிலே சொல்லாமல ஆமாம்மா நான் அப்படி சொல்லியிருக்கணும், அப்படி நான் சொல்லாமல் விட்டுட்டேன், ஏன்னா அவன் ரொம்ப பயந்தான் அப்படிங்கிற மாதிரி இது விட்டுச்சு. அதோட நீ நிப்பாட்டியிருந்தா கூட பரவாயில்ல, நீ அவனை தனியாக கூட்டு வந்து இதை அப்படியே விடுறான், நீ ஒன்றும் பண்ணாத அப்படியே விடு, மக்கள் வந்து மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன. அந்த அளவு நீ அப்படி சொன்னது மக்கள் மறந்துடுவாங்க அப்படி சொன்னது பாதிக்கப்பட்ட எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா பதில் இல்லை, அவன் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தான், அதெல்லாம் நான் அவனை வந்து பேசிபே பண்ணேன், அவனை வந்து நான் தேர்த்துனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்படியெல்லாம் நீ வந்து பண்ணிட்டு நீ கடைசியில் என்ன பண்ணுற அப்படின்னா உன்னுடைய சுயநலத்துக்காக எங்கே அவனை அடிக்கணுமோ எங்கே அவனை டார்கெட் பண்ணுமோ அப்போ வந்து என் விஷயத்தை வந்து எடுத்து பேசின பார்த்தியா, அது ரொம்பவே தப்பு. அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கல, ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அதாவது அந்த உடனே சொல்லுது அந்த விஷயத்த ஃபஸ்ட்டு எடுத்தே வந்து விஷ்ணு தான். விஷ்ணு வந்து அதை எடுத்து பேசியிருக்கும் போது தான் நான் வந்து பேசினேன், மற்றபடி நானாலாம் எடுத்து பேசலாம் அப்படிங்கும்போது விஷ்ணு வந்து அதை வெளியே ஒரு தடவை கூட சொன்னார். இந்த மாதிரி நிக்சன் வந்து இந்த மாதிரி அக்கா தங்கச்சியோட தானே பிறந்திருக்கான், அவன் எப்படி இந்த மாதிரி ஒரு பெண்ணை பேசலாம்னு சொல்லி அவர் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து அவர் வந்து அப்படி பேசினார். ஆனால் நீ எப்படி பேசின, அவன் வந்து இப்படியே விடு மக்கள் வந்து மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல, நீ இப்படி சொல்லிட்டு பேசுறதுக்கும் அவர் வந்து அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேட்டரை எடுத்து அவர் பேசும்போது அது வேற. ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி வச்சு கிழிச்சாங்க. அதுக்கப்புறம் இது சொல்லுது அவனை வந்து நான் ப்ரொவோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அதை பண்ணினேன் அப்படின்னு சொல்லுது. வெக்கமே இல்லை. அவன் இப்போ ரெக்கார்டு தூக்குனது என்ன இது கேவலம். என்னை ரொம்ப அழுதது, என்னை வந்து இப்படி நிக்சன் வந்து பேசிட்டான்னு சொல்லி அழுதது. அதுக்கு பேர் என்ன, வெளியே உட்காந்துட்டு உங்கள் ஆளுங்க பூரா கூணாங்களே, ஐயோ அர்ச்சனாவை இப்படி கேட்டானே அப்படின்லாம் எதுக்கு சொன்னேன்? உப்புமா தானே தின்னுட்டு இருந்தேன், மூடி தின்னுட்டு இருக்க வேண்டியதானே, கரெக்டான கேள்வி தான். அதாவது உண்மையாலுமே அதில் வந்து தப்பு யார் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ கரெக்டாக பேசணும், அர்ச்சனா மேலே தான் தப்பு இருக்குது. அவனை தேவையில்லாம ப்ரொவோக் பண்ணி அவன் தேவையில்லாமல் வந்து ஐசு மேட்ரு எடுத்துச்சு, தேவையில்லாமல் வந்து வினுசா மேட்ரு எடுத்துச்சு. அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு 1000 பாயிண்ட் இருக்கும்போது தேவையில்லாமல் எடுத்து அதான் இங்கே கேட்குது. அப்போ ஒன் சுயநலத்துக்காக என் பேரை நீ எடுத்திருக்க அப்படின்னா என் பேரை நீ எடுத்துருக்க கூடாது, உனக்கு அந்த தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வச்சு லெஃப்ட் ரைட் வந்து வினுசா வாங்கிச்சு. நம்மளுக்கு அதை பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படியே ஆனந்தமாக இருந்துச்சு. பரவாயில்லப்பா இந்த அளவுக்கு வந்து வினுசா கிளிக்கிறாளேன்னு சொல்லி. இது இல்லைம்மா தெரியாமல் சொல்லிட்டேன், நான் ஒரு குழந்தை மாதிரி அந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டேன், மனுஷன்லாம் தப்பு பண்ணுவான்ல, நானும் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் அவனை பேசிபே பண்ணேன், அவன் வந்து பயந்தான் அதனால பேசிபே பண்ணேன் அப்படிங்குது. நீங்கள் பயந்த திருப்பி கேட்குது, நீங்கள் பயந்த எதுக்கு அங்கே போய் வந்து அவன் பயந்துட்டான்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தினேன். அப்போ பாதிக்கப்பட்ட ஏன் நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரணம் செஞ்சிச்சு வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.